இவ்வளவு வேகம் வர இடத்துல நீங்க இப்படி வரலாமா தம்பி? வரலாமா? நீங்க காலையில வரீங்க, டைம் ஆகி போச்சு, உங்களுக்கு அவசரமா இருக்கலாம் தம்பி. எவ்வளவு வண்டி வந்துட்டு இருக்கு திருச்சி ரோட்ல, உங்களுக்கு நேரமா இருந்ததுன்னா நீங்க முன்னாடி கிளம்பி வரணும். இருசக்கர வாகனமா இருந்தா கூட பரவாயில்ல, ஒதுக்கிக்குவாங்க. தம்பி போய் ஒதுக்க முடியும்? இவ்வளவு பெரிய வண்டி அங்க போய் நீங்க உள்ள போகணும். ரோடு வேற குறுகலா இருக்குதாங்க, எப்படி போவீங்க தம்பி? எனக்கு ஒண்ணு இது இல்ல, எல்லாருடைய பாதுகாப்பையும் பாருங்க. பெரிய விபத்து நடந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. புது வந்தா எவ்வளவு நேரம் ஆகும் தம்பி? நீங்களே சொல்லுங்க. 5 நிமிஷம் ஆகும். ஒரு பெரிய வண்டி, ஒரு விபத்து நடந்துருச்சு, 50 பேர் அதுல வர்றாங்க, 3-4 பேர் இறந்துட்டா நீங்க என்ன செய்வீங்க? நேரம் நீங்க பின்னாடி போய் அதுல போயிடுங்க. திருச்சி ரோடு தேசிய நெடுஞ்சாலை எவ்வளவு வண்டி எதிரில வருது. இந்த மாதிரி வண்டியே வந்து நிக்குது. எதிரில போனா சரியான வழியில வர்றவங்க, இவங்க எதிர்பாதையில போறதுனால, ஒரு வழி பாதையிலையும் போறதுனால சரியான வழியில வர்றவங்க நிறைய பேர் விபத்துல மாட்டி என்ன பண்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. அதனால 5 நிமிஷத்தை பார்க்காதீங்க, அடுத்தவங்களுடைய பாதுகாப்பை பாருங்க.